நம் மனித உடலில் பல்வேறான உணர்வுகள் இருந்தாலும், ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் தனது வாழ்நாளில் பயன்படுத்திக் கொண்டிருப்பது இந்த ஒரு உணர்வையே. அதுதான் கோபம். அப்படியான இந்த கோபத்தையும் நமது வாழ்நாளில் இந்த உணர்வை மிக மிக குறைவாகவே நாம் பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அதுதான் பொறுமை. இவை 2ஐ பற்றியும் இப்பதிவில் கோபம் எதனால் ஏற்படுகிறது? எந்த இடத்தில் கோபத்தை தவிர்க்க வேண்டும்? எந்த இடத்தில் கோபத்தை காட்ட வேண்டும்? கோபத்தால் ஏற்படும் விளைவுகள் என்ன? கோபத்தை கையாளுவது எப்படி? இவை 5ஐயும் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமேயானால், நாம் கோபத்தை பார்க்கும் விதம் என்பது முற்றிலும் வேறாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எதனால் கோபம் ஏற்படுகிறது என்பதை முதலில் பார்ப்போம். கோபம் ஏற்பட பல காரணங்கள் உள்ளது. அதில் முக்கியமானவை நம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் பொழுது அது நிறைவேறாத போது. 2வது நமக்குள் உள்ள பயம் என்ற உணர்வு மேலெழும் பொழுது நம் தற்காப்பிற்காக அல்லது நமக்கு பயம் இல்லை என்பதை மறைப்பதற்காக. 3வது நம்மை பிறர் அதிகம் விமர்சிக்கும் போது. 4வது நமக்கு பிடிக்காததை பிறர் செய்யும் பொழுது. 5வது நம் இயலாமையின் போது. 6வது அநீதியை காணும்போது. இப்படியான காரணங்களால் நாம் அதிகம் கோபப்படுகிறோம். பொதுவாக கோபப்படுவது என்பது மிகவும் தவறு. அது நம்மை அழித்துவிடும் என்பதை போன்ற விளக்கங்கள் நிறைய உள்ளது. முதலில் கோபம் என்பது நமக்கு எதிரி என்பதைப் போல் நாம் கட்டமைத்துள்ளோம். அது முற்றிலும் தவறு. காதல் என்ற உணர்வுக்கும் கோபம் என்ற உணர்வுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளது. ஆனால் சில வேற்றுமைகள் மட்டுமே உள்ளது. காதல் என்ற உணர்வு நமக்குள் அதிகரிக்கும் போது நம்மை மறந்து விடுவோம். கோபம் என்ற உணர்வும் நம்மிடம் அதிகரிக்கும் போதும் நம்மை மறந்து விடுவோம். காதல் என்ற உணர்வு அனைத்தையும் செய்ய நம்மை தூண்டும். கோபம் என்ற உணர்வும் நம்மை அனைத்தையும் செய்ய தூண்டும். இப்படி பல ஒற்றுமைகள் இருந்தாலும் சில முக்கியமான வேற்றுமைகள் உள்ளது. காதல் எப்படி நம்மை மென்மையடையச் செய்கிறதோ, அதுபோன்று கோபம் நம்மை தெளிவடையச் செய்கிறது என்பதே உண்மை. ஆனால் கோபம் ஏற்பட்டு அது முடிந்த பின்பு இந்த தெளிவு நமக்கு கிடைப்பது பயனுள்ளதாக இருக்காது. கோபம் தொடங்கியவுடன் நமக்கு இந்த தெளிவானது ஏற்பட வேண்டும். சரியான வயதில் நாம் காதல் வயப்பட்டால் சரியாக உண்ண மாட்டோம், உறங்க மாட்டோம் என்றெல்லாம் நாம் அதிகம் பார்த்திருப்போம். அதுபோல கோபம் என்ற உணர்வு நமக்கு அதிகரித்தாலும் நம்மால் உண்ணவோ, உறங்கவோ முடியாது. அந்த நிகழ்வை மட்டுமே நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். காதல் என்ற உணர்வுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை வர்ணிக்கவோ, அனுபவிக்கவோ தயங்க மாட்டோம். ஆனால் கோபம் என்ற உணர்வு நமக்கு ஏற்படும் பொழுது இவ்வாறாக அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் கோபத்தை வர்ணித்ததோ அல்லது அனுபவித்ததோ இல்லை. ஒருவேளை கோபத்தை நம்மால் வர்ணிக்கவோ அல்லது அனுபவிக்கவோ முடியுமேயானால், நாம் கோபத்தை காதல் செய்ய ஆரம்பித்து விடுவோம்.